தோட்டக்காரர் வந்து விரட்டி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தொங்கிட்டு இருக்கு அழகா. வேர்ல்டு வைடாக வந்து எத்தனை திராட்சை வெரைட்டி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ கிரேப்ஸ் எல்லாத்தையுமே அவர் தான் ஒத்தால சாப்பிட்ருக்காப்புல. ஆனால் என்ன காயாக இருக்குது. நம்ம எப்போதுமே ஹிஸ்டாரிக்கலாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம்ட்டு நம்ம நண்பர் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டாரு. அவர் வந்து திண்டுக்கல்ல தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தான் சொன்னார், இந்த மாதிரி மலைப்பகுதியை வந்து நோக்கி போகும்போது என்னுடைய நண்பர் வந்து இருக்காங்க, அவங்க வந்து இந்த திராட்சை தோட்டம்லாம் வந்து போட்டிருக்காங்க, ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் நேச்சர் லவர்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து இந்த நேச்சரை வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரியே தெரியல அப்படின்ட்டு ஒரு இது சொல்லிக்கிட்டு இருந்தார். திராட்சை தோட்டம்னா திராட்சையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி திராட்சை தோட்டத்தை நம்ம விட்டுருவோமா, சரி போயிட்டு ஒரு வந்து விசிட் பண்ணிடுவோம்ட்டு வீலாக் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து திராட்சை தோட்டம் தான். நீங்கள் எல்லா இடத்துலையுமே திராட்சை அப்படி பாருங்கள் அப்படியே. ஆனால் என்ன காயாக இருக்குது. இது பழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து எடுத்துக்குமா. நம்ம ஒரு வாரம் கழித்து வந்திருந்தோம்னா வந்து எல்லா இதுவுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். நம்ம பறிச்சும் சாப்பிட்ருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நான் என்னங்கிறத காமிச்சிருப்பேன். நமக்கு தெரிஞ்சது வந்து 2 திராட்சை தானுங்க. நம்ம ஏரியாலையுமே அதான் இருக்கும். ஒன்று கருப்பு திராட்சை, ஒன்று பச்சை திராட்சை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை தான் இருக்குது. அது வந்து நாட்டு திராட்சைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வேர்ல்டு வைடாக வந்து எத்தனை திராட்சை வெரைட்டி இருக்குது அப்படின்னா 10,000க்கு மேலே இருக்குது. நம்ம வந்து ஒரு 10 வெரைட்டி இருக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் 10,000க்கு மேலே இருக்குது. அது ஒவ்வொரு இதுவுமே வந்து சைஸ் வாரியாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகுமா. அதே நேரத்தில் அந்த கலரு எல்லாமே ஒவ்வொரு விதமாக வந்து அது இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயின் தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒயின்னா நம்ம வந்து குடிக்கும்போது வந்து இந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஷைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து அதில் பெனிஃபிட். உங்களுடைய ஸ்கின்னுமே வந்து ஷைனாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திராட்சை அதிகமாக சாப்பிடுங்க. கேரளாவில் உள்ள மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து கிரேப்ஸில் தயாரிக்கிற வந்து ஒயின் தான் அதிகமாக குடிப்பாங்க. ஸோ வந்து அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ஷைனிங்காக இருக்கும். அது மாதிரி நீங்கள் இருக்க விரும்புனீங்கன்னா நம்மளுடைய அசிஸ்டன்ட் வந்து அசின் மாதிரியே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருப்பார். ஏன்னா இப்போ கிரேப்ஸ் எல்லாத்தையுமே அவர் தான் ஒத்தால சாப்பிட்ருக்காப்புல. அவருடைய கண்ணாடியை இப்போ பிடிங்கி வச்சுருக்கேன். கிரேப்ஸ் எதுவும் சாப்பிடாத, தோட்டக்காரர் வந்து விரட்டி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதையும் கேட்காம சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. அவர் எவ்வளோ ஷைனிங்காக வராருன்னு நான் ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். இதை நீங்களும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. இதில் என்ன விஷயம்னா, அந்த தோட்டத்துக்கு வந்து நம்மளோட டீம் அழைச்சிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு பழம் தான் இருந்துச்சு. அந்த பழத்தை கூட இப்போ காணுங்க, எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய தரம் மட்டும் ஆக்கிட்டாங்க. அது முழுக்க காரணம் அசின் தான். அவங்க தோட்டக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டு போயிடுவோம் போகும்போது. அவங்க வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ பாருங்கள். அவரை பாருங்கள், கண்ணாடி மாட்டிக்கிட்டு பறித்து திங்கிறாராம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ணும் தெரியல. இதில் பச்சை திராட்சை போய் கருப்பு திராட்சைன்னு தின்னுட்டு இருக்காப்புல. என்ன பண்ணுறது?